வணக்கம். கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ள பட்டதாரிகள் அமைச்சரின் அறிவிப்பு. யாழில் டிக்டாக் உறவால் சிறுமிக்கு நேர்ந்த கதி, போலீசாரிடம் சிக்கிய இளைஞன். புலிகளோடு இணைந்து முஸ்லிம்களும் போராடினார்கள், சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன் எம்பி. 2 மாதங்களுக்குள் அரசு வீட்டிலிருந்து வெளியேறிவிடுவேன், முன்னாள் ஜனாதிபதி. அனுரவுக்கு மகிந்த அஞ்சவில்லை, அவரது அரசியல் பயணம் தொடரும், மொட்டுக்கட்சி சூளுரை. மகிந்தவுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு சிரிக்கும் சர்வதேசம், வெளியான கருத்து. யாழில் போதை மாத்திரைகளுடன் சுற்றி வளைக்கப்பட்ட 20 வயது இளைஞர். 35,000 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் மாகாண சபைகள் குறிப்பிடத்தக்க பணியாளர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையின் மாகாண சபைகளில் பல்வேறு பதவிகளுக்காக 61,835 வெற்றிடங்கள் தற்போது நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் அதிகபட்சமாக 16,651 வெற்றிடங்கள் மேல் மாகாண சபையில் நிலவுவதாக குறிப்பிட்ட அவர், இந்த வெற்றிடங்களை நிரப்ப ஆட்சேப முயற்சிகள் நடந்து வருவதாகவும் உறுதிப்படுத்தினார். நாடு தழுவிய சேவைகளுக்கு 1000 பல்கலைக்கழக பட்டதாரிகள் ஏற்கனவே ஆட்சேபு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 1000 பேரை பணியமர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு துறையில் வலுப்படுத்தும் ஒரு பரந்த நடவடிக்கையாக 35,000 பட்டதாரிகள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் டிக்டாக் ஊடாக தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தியதாக கூறப்படும் இளைஞனை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட 15 வயதுடைய சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் சிறுமியின் பெற்றோரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டிற்கமைய துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபரான 19 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்து முஸ்லிம்களும் போராடியிருக்கிறார்கள், வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். இவ்வாறு உங்கள் பின்னணியில் தற்போது சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோத போக்கை கொண்டு செயற்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி இதுவரையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு தாயகம் என்ற ஒன்று இருப்பதை வெளிப்படையாக கூறியதில்லை. குறிப்பாக சபையில் சில முஸ்லிம் தலைவர்கள் பேசும்போது கூட குரோதமான விடயங்களை வெளிப்படுத்துவதை அண்மை காலமாக அவதானிக்க முடிகிறது. நாட்டில் விடுதலை புலிகளின் போராட்டம் இடம்பெற்ற காலத்தில் 2001ஆம் ஆண்டு தொடக்கம் 2006ஆம் ஆண்டு வரை சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்த பொழுது அதன் அங்கமாக அப்போதைய முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரகுப் ஹக்மீமும் இதில் இணைந்திருக்கிறார். இவர் கிளிநொச்சிக்கு வருகை தந்து விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை சந்தித்திருந்தார். இதன்போது தனியாக சமையல்காரரை அழைத்து வந்த பிரபாகரன் உரிய சமையலை செய்து வழங்கியிருந்தார். இதன் பின்னணியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனாக இருக்கட்டும், மூத்த தலைவர் தந்தை செல்வா முதல் சமந்தன் வரை முஸ்லிம் மக்கள் தொடர்பில் மிக தெளிவாக எண்ணங்களை தமிழர்கள் கொண்டுள்ளனர். மேலும் பெரும் விட்டுக் கொடுப்புகளை முஸ்லிம்களுக்காக தமிழ் மக்கள் செய்திருந்தனர். எனினும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஸ்புல்லா இந்த நிகழ்வில் சில விடயங்களை கூறியிருந்தார். அதில் குறிப்பாக அம்பரையில் உள்ள இந்து கோவிலை உடைத்ததாகவும் ஆயுதங்களை வாங்கி ஊர்காவ படைக்கு வழங்கினேன் எனவும் ஜிஹாத் என்ற அமைப்பு உருவாக்கினேன் என்றெல்லாம் வெளிப்படையாக பேசியிருந்தார். அப்படியிருந்து முஸ்லிம் சகோதரர்கள் மீது எவ்வித கோபமும் நாங்கள் கொண்டிருக்கவில்லை. காரணம், யுத்த காலத்தில் இரு பக்கங்களுக்கும் நிறைந்த காயங்கள் உள்ளன. யாழிலும் கூட விடுதலை புலிகள் போராட்டத்தில் முஸ்லிம் சகோதரர்கள் போராடி மரணித்துள்ளனர்.
தமிழீழ விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளோடு இணைந்து முஸ்லிம்களும் போராடியிருக்கிறார்கள், வீரச்சாவடைந்திருக்கிறார்கள். இவ்வாறு உள்ள பின்னணியில் தற்போது சில முஸ்லிம் சகோதரர்கள் விரோத போக்கை கொண்டு செயற்படுகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். 2 மாதங்களுக்குள் தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டமூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். குறித்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் அவர்களது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் வெளியேறவுள்ளார். தான் புதிதாக வசிக்கவுள்ள இல்லத்தின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குறித்த பணிகள் நிறைவடைந்தவுடன் தான் அங்கு சென்று வசிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விதிமுறைகளின்படி அரசுக்கு சொந்தமான இல்லத்தில் வசிப்பவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டுமாயின் 3 மாத காலம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய சந்திரிகா, தனக்கு இதுவரை அவ்வாறான எந்தவொரு அறிவிப்பும் கிடைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தான் விரைவில் வெளியேற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பே அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தனது வாழ்நாள் முழுவதும் தற்போதைய இல்லத்தில் வசிப்பதற்கு அனுமதி கேட்டு ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்கவிற்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் அது மறுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 15 வருடங்களுக்குள் 2 முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதான் வயதான காலத்தில் வீட்டை விட்டு வெளியேறுவது கடினமாக இருந்ததால் அதே இடத்தில் தங்க கோரியதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்த தலைவர் அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்த நாளில் கொழும்பை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளார். அவரின் அரசியல் பயணத்தை நிறுத்த முடியாது. அனிரவுக்கு மகிந்த அஞ்சவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். கொழும்பில் இருந்து தங்களுக்கு மகிந்த ராஜபக்ஷ வெளியேற்றப்பட்டதை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செப்டம்பர் 11 என்பது உலகில் பலம் பொருந்திய நாட்டுக்கும் பயங்கரவாதத்தின் அச்சம் தென்பட்ட நாளாகும். செப்டம்பர் 11 தாக்குதல் நடந்த நாளாகும். பயங்கரவாதிகளிடம் இருந்து இலங்கையை பாதுகாத்த தலைவர் இப்படியானதொரு நாளில் அதிகாரப்பூர்வ வதிவிடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு இந்த வீட்டை வழங்குமாறு நான் யோசனை முன்வைக்கின்றேன். மஹிந்த ராஜபக்ஷ அரசியல் இருந்து ஓய்வு பெறப்போவதில்லை. தங்காளையில் இருந்துதான் அவரது பயணம் ஆரம்பமானது. எனவே அங்கிருந்து புதிய பயணம் கூட ஆரம்பமாகலாம். அனுரவின் அரசியல் அழுத்தங்களுக்கு நாம் அஞ்சவில்லை. 3/2 பெரும்பான்மை பலம் அல்ல, அதற்கு மேல் இருந்தாலும் அரசியல் அச்சுறுத்தலுக்கு நாம் அடிபணிய போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பார்த்து உலக நாடுகள் சிரிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வெத ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து தங்காளை ஹார்டன் வீட்டிற்கு செல்ல முன்னர் மஹிந்தவை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை நீக்கும் சட்டம் அமலுக்கு வந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார். அதற்கமைய அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் மஹிந்த ராஜபக்ஷவை சந்திக்க விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றிருந்தனர். இதன்போது மஹிந்தவின் அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடுகளுக்கு ஆதரவு வழங்குவதாக இதன்போது அரசியல்வாதிகள் உறுதி வழங்கியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் 40 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 20 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காவல் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.